வீக்லி ஒன்ஸ் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக அது. ஆனால் என்ன ஒன்று, அந்த டே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. மண்டேனா மண்டே ஓகே எக்ஷெல் அந்த மாதிரி பவுடர் ஃபர்டிலைசர் பிளான்ட்ஸுக்கு பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஷெல் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு காய வச்சுருங்க. நெட்டு மாதிரியும் இல்லை ஒரு மாதிரி கம்பியில். ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். முக்கியமாக காக்கா வந்து ஒரு இது எடுத்துகிட்டு போயிடும். அதனால் இது மாதிரி நல்ல வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நம்ம எக்ஷெல்லாம் காய வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போ பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இது மாதிரி இது க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் போட்டால் அது ஈஸியாக இது பவுட்ரு ஆகிறதுக்கு எவ்வளோக்கு முடியுமோ ஒரு க்ளவுஸ் போட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைன் பவுடராக பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மிக்ஸி கழுவுற தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் செடிக்கு ஊற்றலாம். இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோன்னா கொஞ்சம் நேரம் அந்த மூடியை திறக்காமல் இருங்க. அது அந்த இது மாதிரி பவுடர் அப்படியே இதுவாக பறக்கும். அப்போ அது வந்து நம்ம மூச்சு விடும்போது அது நல்லதில்லை. திறந்தோன்னே அப்படியே ஃபுல்லாக அது பவுடர் வரும், ஒயிட் பவுடர் அப்படியே பறந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மூடியை திறங்க. அப்புறம் ஒரு பாட்டில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த எக்ஷெல் ஃபர்டிலைசரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டேட் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் ஓகே மண்டே, இது வந்து எவ்ரி மண்டே ஈவினிங் ஆஃப்டர் 5:30 6 o'clock நான் செடிங்களுக்கெல்லாம் போடலாம். அந்த மாதிரி ஒரு டே எழுதி வச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இதை வந்து செடிங்களுக்கு போட இதுவாக இருக்கும். இது மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம். எல்லா செடிங்களுக்கும் ஊற்றலாம். இது நல்ல ஒரு ஃபர்டிலைசர். ஈவினிங் ஆஃப்டர் 5:30, சம்மர்னாக்கா ஒரு 6 o'clock. இது வந்து வெயிலுக்காக போட்டு வச்சுருக்கேன். இந்த தேங்காய் மட்டை, நார் இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஹீட்டு நேரம் அந்த வேரில் படாமல் இருக்கும். இது மஸ்க் மெலன் போட்டது. இந்த வேரை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மர் டைமில் வெட்டி போடுறதுனா செடி வேர் கொஞ்சம் தள்ளி மாதிரி இந்த சைடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு ஸ்பூன் போகிறோம், ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் போகிறோம். ஏன்னா இது ரொம்ப கால்சியம் கான்சன்ட்ரேட் மாதிரி இது. அதே மாதிரி அவரைக்காய் பூ நிறைய வந்திருக்கு. செடி அவரை அதுக்கு முன்னாடி தொட்டியில் இருக்க நம்ம வெயிலுக்கு போட்டு இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது கால்சியம் வீக்லி ஒன்ஸ் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக அது. ஆனால் என்ன ஒன்று, இந்த டே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. மண்டேனா மண்டே ஓகே எக்ஷெல் அந்த மாதிரி ஒரு ஃபர்டிலைசருக்கும் நீங்கள் இதை கொடுத்துட்டு வாங்க. நல்ல சத்தான செடிங்களுக்கு நல்ல கால்சியம் சத்து தேவை.